ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி வத்த குழம்பு பார்க்க போகிறோம். இது சுவைக்காக மட்டும் இல்லை, உடல் நலத்துக்கு செம்மையாக உதவி செய்யும் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. மணத்தக்காளி விதைன்னா என்னென்னு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இது நம்ம ஊரில் ரொம்ப பழமையான மணத்தக்காளி கீரையிலிருந்து அதை எடுக்கிற விதை தான் இது. இது வயிறு எரிச்சல், அதுக்கப்புறம் அஜீரணம், அல்சர் பிரச்சனைக்கு நம்ம வீட்டிலெல்லாம் பாரம்பரியமாக இந்த குழம்பு வச்சு கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா இதை கீரையை கடைஞ்சி கொடுப்பாங்க. இப்போ அந்த குழம்பு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். மணத்தக்காளி விதை சுண்டக்காய் விதை மாதிரி இதுவும் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் இதுவும் கிடைக்கும். இதை வாங்கி முதல்ல எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அதில் வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். அது வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டு மஞ்சள்தூள் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். அது கொஞ்சம் வெந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். தக்காளியை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான புளி ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா நம்ம எப்போவுமே குழம்பு கொதிக்க வைக்கிற மாதிரி நல்லா கொதிக்க வைக்கணும். குழம்பு நல்லா கொதித்து நல்லா திக்காக ஆகணும். திக்காக ஆக ஆக தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். இந்த குழம்பு எப்போ வேணாலும் இந்த குழம்பு வச்சிட்டோன்னா ஒரு 4 நாள் வரைக்கும் இந்த குழம்பு கெட்டு போகாது. நம்ம தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கவும் இது யூஸ் பண்ணிக்கலாம், பழைய சாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது சுண்டக்காய் மாதிரி இது கசக்காது. இது ரொம்ப வயிற்றுக்கு நல்லது, குளிர்ச்சியும் கூட. அதனால் இந்த காரக்குழம்பு மாதிரி வைக்கிறோமே அதனால் சூடாயிடும் அப்படிலாம் நினைக்க வேணாம். வாரத்தில் ஒரு நாள் இல்லை 10 நாளைக்கு ஒரு நாள் இந்த குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது உங்கள் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு தெரியணுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நானுமே அதை பார்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் இது 10 நாளுக்கு ஒரு தடவை இதை கண்டிப்பாக நான் செஞ்சு கொடுத்துருவேன் பசங்களுக்கு. இதுக்கு சைடிஷ்ஷாக முட்டை ஆம்லேட்டு, முட்டை பொடி மாஸ் போட்டுக்கலாம். அதுவும் இல்லைன்னா நல்லா சுட்ட அப்பளம் இதுக்கு ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் இந்த குழம்பு பாரம்பரியமாக நம்ம பல வருஷங்களாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இப்போ வர வர இந்த குழம்பு யாருக்கும் தெரியறதில்ல. மணத்தக்காளியோட விதையே நமக்கு யாருக்கும் தெரியறதில்ல. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உணவில் சேர்த்துக்க நம்மக்கிட்ட நோய் நம்மக்கிட்ட கொஞ்சம் தள்ளி போயிடும். அதனால் எப்போவுமே இந்த மாதிரி உணவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நீங்கள் வெளியில் சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்ல வரலை. ஆனாலும் இந்த மாதிரி குழம்புங்களை முடிஞ்ச வரைக்கும் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.